Hey guys, welcome back. இன்னைக்கு ஒரு இந்த வீக்கெண்ட் எங்கேயுமே போகல. என்னன்னா சில மெயின்டெனன்ஸ் ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம ஆடியில் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மட் ஃப்ளப் வந்து லூஸாக இருந்தனால கலண்டு போயிருச்சு அப்படின்னு. ஸோ மேலே இருக்கிற மட் ஃப்ளப் வந்து வாங்கி மாட்டிட்டேன். பட் கீழே இருக்கிற அந்த பார்ட் வந்து இன்னும் மாட்டலை. ஸோ அது வேற தனியாக வந்துச்சு. அதை இப்போ வந்து நம்ம மாட்ட போகிறோம். ஸோ கைஸ், இங்கே வர இந்த ஃபெண்டர் லைனரை மாற்றியாச்சு. இது புதுசு தான். பட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடம் எம்டியாக இருக்கும். இந்த இந்த பீஸ் தான் நம்ம இப்போ வந்து மாட்ட போகிறோம். அண்ட் அதுவுமே வாங்கியாச்சு. ஸோ இதுதான் வந்துச்சு டெல்லியிலேருந்து. இதை வந்து நம்ம இப்போ மாட்ட போகிறோம். அண்ட் கைஸ், நிறைய பேர் வந்து ஆடியோட மெயின்டெனன்ஸ் பற்றி கேட்டீங்க. மெயின்டைன் பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்சிவாக இல்லை மேனேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மினிமம் 10,000 ரூபாய் செலவாகுது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு வாரத்துக்கு 1000-2000 கிலோமீட்டர் ஓட்டுறதுனால அதுக்கேற்ற எக்ஸ்பென்ஸ் ஏதாவது ஒன்று வந்துட்டே தான் இருக்கும். வண்டியில் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. பட் இந்த வண்டியே எப்படி தான் நீங்கள் வாங்கினீங்கன்னா செலவு வந்துட்டே தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபெண்டர் லைனர் வந்து ஆன்லைனில் நான் வாங்கினது வந்து 4,000 rupees சம்திங். அது வந்துச்சுன்னு மாட்டிட்டேன். பட் ட்விஸ்ட் என்னன்னா, அது கீழே வர்ற இந்த மட் ஃப்ளாப் இருக்குல்ல, இது தனியாக தான் வாங்கணும். இது ஒரு எவ்வளோ வந்துச்சு, இதுவும் ஒரு 3,000 கிட்ட வந்துச்சு. மட் ஃப்ளாப் மட்டுமே நமக்கு 7,000 கிட்ட ஆகுது. அது இல்லாமல் அப்பப்போ இந்த கோடிங் பண்ண வேண்டியது இருக்கும் ஏர் சஸ்பென்ஷனுக்கு. அது எப்போவுமே பண்ண வேணாம், பட் சில டைம் அதை பண்ணோம். அப்புறம் லோவர் ஆம் புஷ் மாற்றினேன், அது ஒரு 25,000 ரூபாய் கிட்ட ஆச்சு. அப்புறம் ஆயில் நம்ம இப்போ அடுத்த 1000 கிலோமீட்டரில் மாற்றணும், அது எப்படி ஒரு 30,000-40,000 ரூபாய் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி செலவு வந்துட்டே தான் இருக்கும். பட் ரோட்டில் எங்கேயுமே நிற்காது. அதனால நம்பி ஓட்டலாம் அந்த வண்டியை. ஸோ இதுதான் இந்த காரோட மெயின்டெனன்ஸ். இப்போ வாங்க போய் அந்த மட் ஃப்ளாப்பை நம்ம மாட்டலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து கேகே டீட்டெயிலிங் வந்தாச்சு. இங்கே தான் மாட்ட போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள்ட்ட நான் என்ன சொல்லலை எங்கே வரேன்னு. இல்லை ஒரு சைடு தான், இங்கே தான் இருக்கு. இதுவும் கிழிஞ்சது லைட்டா. நான் அதுக்குள்ள டேக் போட்டு வச்சுட்டேன். ஆமா, அது முன்னாடியே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நானே மாட்டிருப்பேன். ஆனா அதோட ரிவர்ஸ் ஸ்னாப் எதுவும் என்கிட்ட இல்ல. இப்போ இதை வந்து அதுல கீழே மாட்ட போறோம் இந்த இடத்துல. ஸோ ப்ரோ வந்து மாட்ட போறாங்க. ப்ரோ நீங்க மாட்டுங்க, நான் அது வரைக்கும் கொலசேரம் ஜங்ஷன் வரைக்கும் போகணும். போயிட்டு வரவா? ஸ்கூட்டி தான் இருக்கா? சரி, நான் போயிட்டு வரேன் அப்போ. ஸோ கைஸ், என்னன்னா நான் வந்து என் ஃப்ரெண்டோட ஜுவல்லரி ஷாப் அங்கே இருக்கு. ஸோ எல்லா மாசமுமே ஒரு சின்ன அமௌண்ட் போட்டுட்டு இருக்கேன். எதுக்குன்னா, ஒரு வருஷம் தாண்டி நம்ம இந்த ஹெல்மெட்டு ஆக்சரிஸ் அப்படி ஏதாவது வாங்குவோம். அதனால மாசம் மாசம் கோல்டில் போட்டு அப்படியே கன்வெர்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு மாசம் மாசம் பே பண்ற அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னா. ராஜா ஜுவல்லரி என் ஃப்ரெண்டோட தான் ஷாப்பு. போய் இப்போ அதை பே பண்ணிடலாம். ரெண்டாவது மாசமும் போட்டாச்சு. இது வந்து ஃபிளெக்ஸ் பண்றது கிடையாது, இது வந்து ஒரு நல்ல ஹேபிட். யாருக்காச்சும் இதுல இம்ப்ரெஸ் ஆயிருந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல ஹேபிட். நம்ம வந்து அமௌண்ட் வந்து 10,000 ரூபாய் போடுறோம்னா அது வந்து ஒரு வருஷம் கழிச்சு 15,000 நமக்கு மாறி வரும். ஸோ அதான் இதுல உள்ள பியூட்டியே. இது என் ஃப்ரெண்டோட ஷாப்பிங் தொலைச்சேரத்துல இருக்கு, ராஜா ஜுவல்லர்ஸ். யாராவது இந்த சைட்ல இருந்தீங்கன்னா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. அங்க என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ எல்லா மாசமே நான் பே பண்ணோம். பட் லாஸ்ட் மந்த் நான் பே பண்ணல, ஏன்னா ரேட் அதிகமா இருந்துச்சு. இன்னைக்கு ரேட்டு கம்மியா இருக்கா, ஸோ இன்னைக்கு பார்த்து பே பண்ணிட்டேன். ஸோ என் ஃப்ரெண்டு நல்லா அந்த ஒரு பெனிஃபிட்ல எனக்கு இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். அண்ட் இங்க வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, இதுல 1-2 ஸ்க்ரூ வந்து ஃபிட் ஆகலன்னாங்க. ஏன்னா நம்ம இது வந்து ஃபேஸ் லிஃப்ட் பண்ணிருக்கோம்ல இந்த பம்பர். ஸோ இதுல டைரக்டா ஃபிட் ஆக மாட்டேங்குது இந்த ஹோல்லாம். ஸோ இதுல வந்து டேக் போட்டு இல்ல ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சின்ன சின்ன டிங்கரிங் ஒர்க்கும் பார்த்துருக்கோம். ஸ்க்ரூ எல்லாம் மாட்டியிருக்கோம். ஏன்னா டைரக்டா ஃபிட் ஆகல இந்த பம்பர் புல்ஸ்ன்றனால இந்த சைட்லாம் ஸ்க்ரூ பண்ணி ஒர்க் டன்.